கீழ்ப்படியுங்கள். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய நடத்தையில் உண்மை உள்ளவர்களாயும் கண்ணியம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். ஆதி திருச்சபை காலத்தில் ரோம பேரரசார் மத்தியிலே விசுவாசிகளை குறித்து தப்பிதமான எண்ணம் இருந்தது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கலகக்காரர்கள் என்றும் தேசத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்றும் அவதூறாக பேசப்பட்டது. விசுவாசிகளாகிய நாமோ கலகக்காரர்கள் அல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள். விசுவாசிகள் தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போஸ்தலர் பேதுரு இந்த சத்தியத்தை உறுதி பண்ணும் விதமாக, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் என்று புத்தி சொல்லுகிறார். நாம் அதிகாரமுள்ள ராஜாவுக்கும் அவரால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய கீழ்ப்படிதலின் மூலமாய் நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். நாம் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் எந்தெந்த கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் பேதுரு தெளிவாக சொல்லுகிறார். நாம் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதே பேதுருவின் புத்திமதி. நியாயாதிபதிகளுக்கு தெய்வீக அதிகாரம் உள்ளது. கர்த்தரே அவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எல்லா தேசங்களிலும் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை செய்கிறவர்கள். அதே வேளையில் இவர்கள் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாக்கும்படி செய்கிறவர்கள். எல்லா தேசங்களிலும் ராஜாக்கள் இருக்க மாட்டார்கள். சில தேசங்களில் ராஜாக்கள் இருப்பார்கள். வேறு சில தேசங்களில் பிரதம மந்திரிகளும் ஜனாதிபதிகளும் இருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் மேலான அதிகாரம் உள்ளவர்கள். இவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மேலும் மேலான அதிகாரமுள்ள இவர்களால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கும் விசுவாசிகள் கீழ்ப்படிய வேண்டும். நம்மை ஆளுகை செய்வதற்காகவே இவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசிகள் இவர்களுடைய ஆளுகைக்கு தங்களை உட்படுத்த வேண்டும். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கும் அவரால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கும் நாம் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் பேதுரு இங்கு விவரிக்கிறார். நாம் கர்த்தர் நிமித்தம் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். மனுஷருடைய சமாதானத்திற்காகவும் நன்மைக்காகவும் கர்த்தரே ராஜாவையும் அதிகாரிகளையும் நியமித்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தினாலேயே இவர்கள் மனுஷரை ஆளுகை செய்கிறார்கள். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தரே தமக்கு சித்தமான ராஜாக்களை சிங்காசனத்தில் அமரச் செய்கிறார். அதே வேளையில் சர்வ வல்லமையுள்ள தேவன் தமக்கு சித்தம் இல்லாதவர்களை ராஜாவின் சிங்காசனத்திலிருந்து கீழே இறக்கி விடுகிறார். ராஜாவும் அவரால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளும் தீமை செய்கிறவர்களுக்கு மாத்திரமே ஆக்கினை செய்கிறார்கள். தப்பு செய்தவர்களை மாத்திரம் இவர்கள் தண்டிக்கிறார்கள். அதே வேளையில் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படிக்கு அவர்களை பாராட்டுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். ஆனாலும் நாம் இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் வரையிலும் பூமிக்குரிய நம்முடைய தேசத்திலும் நாம் குடிமக்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பூமிக்குரிய தங்கள் தேசத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தங்களுடைய தேசத்திற்கும் கீழ்ப்படிவார்கள். தங்கள் தேசத்தின் நன்மைகளுக்காக பாடுபடுகிறார்கள். தங்களுடைய தேசத்தில் உள்ள காரியங்கள் சுமூகமாக நடைபெற விசுவாசிகள் உதவி செய்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தேசத்தினுடைய நன்மைக்கு உபகாரம் செய்ய வேண்டுமே அல்லாமல் உபத்திரவம் பண்ணக்கூடாது. நம்முடைய தேசத்தில் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டுமே அல்லாமல் சண்டை போடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு விசுவாசிகள் ஒத்துழைக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் புத்தியீன மனுஷரும் இருக்கிறார்கள். இவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். இவர்களை நாம் அடக்க வேண்டும். இவர்களை கண்டித்தும் தண்டித்தும் அடக்குவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் பேச்சிலும் கிரியையிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும்.
புத்தியீன மனுஷர் நமக்கு விரோதமாக தீங்கு செய்யும் போது நாம் சும்மா இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அதற்கு பதிலாக அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை அடக்குவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. புத்தியீனமான மனுஷர் நமக்கு தேவையில்லாத காரணமில்லாத நிந்தைகளை கொடுக்காதவாறு நாம் எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும். ரோமர் 13:1-7 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் பிரகாரம் விசுவாசிகள் தங்களுக்கு மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு ராஜ்யத்தின் பிரமாணம் தேவனுடைய பிரமாணத்தை மீறாத வரையிலும் அந்த பிரமாணத்திற்கு விசுவாசிகள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். யூதரல்லாத ராஜாவிற்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்று யூதர்கள் கருதினார்கள். ஆனால் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் என்று பேதுரு வலியுறுத்தி கூறுகிறார். அதிகாரிகள் தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி செய்கிறார்கள். தேசத்திலே அக்கிரமத்தை அழிப்பதற்கு விசுவாசிகள் பாடுபட வேண்டும். விசுவாசிகள் நன்மை செய்ய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் அறிந்து செயல்பட வேண்டும். அப்போது புத்தியீன மனுஷருடைய அறியாமை அடக்கப்படும்.